அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிட்டே இருக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போகிறது. தமிழகத்தில் நடக்கக்கூடிய 17வது சட்டப்பேரவை தேர்தல் இது. இந்த தேர்தலில் நிச்சயமாக இபிஎஸ் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்று இபிஎஸ் ஒற்றை தலைமையில் ஆட்சி அமைக்க போகிறார். இது அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி நேற்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் 7 தொலைக்காட்சி ஒரு மாபெரும் கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸ்விக் மீடியா, இடம் வளம், இந்த 2 மீடியாக்களும் இணைந்து தெற்கு மண்டலத்துல எடுத்த அந்த மாபெரும் கருத்து கணிப்பை நியூஸ் 7 தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 இல்ல 40 மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களை 5 பெரும் மண்டலங்களாக பிரித்து அதுல தெற்கு மண்டலத்துல எத்தனை தொகுதிகள் இருக்குது, அங்க எந்த கட்சி வெற்றி பெற போறாங்கன்ற ஒரு மாபெரும் கருத்து கணிப்பை நம்மளுடைய நியூஸ் 7 தொலைக்காட்சி ஒளிபரப்பு செய்திருக்கிறாங்க. அதாவதுங்க, இந்த மாபெரும் கருத்து கணிப்பு எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீப காலங்களாகவே அதிமுக பற்றி வந்த விமர்சனங்கள் 1, 2 அல்ல. நிச்சயமாக இபிஎஸ் எல்லாம் ஆட்சி பிடிக்க மாட்டாரு, அவரை நம்பி எல்லாம் யாரும் கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு வெளிப்படையாகவே பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி சைலண்டாவே இருந்து காய் நகர்த்தி இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணியை, இபிஎஸ் தலைமையிலான கூட்டணியை அமைத்திருக்கிறார் நம்முடைய புரட்சி தமிழன் இபிஎஸ். அப்படி சமீபத்துல இணைந்ததுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும். இந்த 2 கட்சிகளும் இணைந்த பிறகு வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட பல்வேறு கட்சிகள் இபிஎஸ் தலைமையில இருக்கிறாங்க, இன்னும் வர சில கட்சிகள் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காலகட்டத்துலதான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க இடம் வளம் மீடியாவும் ஸ்விக் மீடியாவும் இணைந்து. இப்ப நம்மளுடைய இபிஎஸ் தலைமையிலான இந்த கூட்டணி, அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வெற்றி பெற போறாங்க, எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற போறாங்க, இத அக்கு வேறு ஆணி வேறாக மக்களின் மனசாட்சியாக ரொம்ப தெளிவாக நியூஸ் 7 தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை எடுத்து கொடுத்த இடம் வளம் மீடியாவுக்கும் ஸ்விக் மீடியாவுக்கும் நிச்சயமாக நாம நன்றி சொல்லிதான் ஆகணும். நீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 10 மாவட்டங்கள் இருக்குதுங்க. 10 மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, இந்த மாதிரி 10 மாவட்டங்கள் தெற்கு மண்டலத்துல இருக்குதுங்க. இந்த 10 மாவட்டங்கள்ல 44 தொகுதிகள் இருக்குது. அந்த 44 தொகுதிகள்ல 24 தொகுதிகளை நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும், 20 தொகுதிகள்ல டிஎம்கே வெற்றி பெறும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு தொகுதி கூட அங்க வெற்றி பெறக்கூடிய நிலையில இல்ல. அதிமுகவை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பதிலை கொடுத்திருக்கிறதா நாம பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு இபிஎஸ் தலைமையிலான அந்த கூட்டணியை ரொம்ப கேவலமா பேசினாங்க. ஒற்றை மனிதராக ரொம்ப சைலண்டாகவே இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க நம்முடைய இபிஎஸ். நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு டிஎம்கே மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக தெற்கு மண்டலங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது அப்பாவுலாம் மிகப்பெரிய ஒரு காரணம் அதற்கு, டிஎம்கே தோல்வி அடைவதற்கு. அதிமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களுக்கு இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் டிஎம்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. டிஎம்கே ஆட்சியை பிடித்த பிறகு மக்களுக்கு டிஎம்கே மீது ஏற்பட்ட அந்த வெறுப்பு தான் காரணங்க. கடந்த காலகட்டத்தில் அதிமுக செய்த அந்த நலத்திட்டங்களை மக்கள் இன்னும் ஞாபகத்துல வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் போக டிஎம்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் அடாவடி அராஜகத்தை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இந்த 3 மாத காலங்கள் மட்டும்தான் தமிழகத்துல டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கும். இனி எந்த காலகட்டத்திலையும் அவங்க ஆட்சிக்கு வர போறதில்லை என்பதை டிஎம்கேவே அவங்க சாதனையை முறியடிப்பாங்க. இதுல முக்கியமாக பனையூர் பண்ணையார் கனவு கண்டுட்டு இருக்கிறாரு, முதலமைச்சராக நாற்காலியை பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா பாருங்க, தெற்கு மண்டலத்துல ஒரு தொகுதி கூட அவங்களால பிடிக்க முடியல. இவங்களுக்கு நாற்காலி கேக்குதான். அதுதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எழுந்து நடக்கவே முடியலையா அவனுக்கு 9 பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பனையூர் பண்ணையார் மேடைக்கு மேடை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி அதிமுக 2026 ஆட்சியை பிடிக்க போகிறது. குறிப்பாக தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் டிஎம்கே உடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டதோ அந்த மாவட்டங்கள்ல கூட அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நாம பார்க்க முடிஞ்சது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே
பண்ணக்கூடிய அந்த அராஜகம், அந்த அடாவடி, ஊழல் குற்றச்சாட்டுகள், இங்க நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள், கஞ்சா விற்பனை, மது விற்பனை, கள்ளச்சாராயம் விற்பனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் சேர்ந்துதான் அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்க போகுது. விரைவில் அந்த ஆட்சி மாற்றத்தை நாம எதிர்பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.